அப்படி நின்ற வண்ணமாக ऐसे खड़े रहते हुए வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் पहला थिस्सलुनीकी 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 16ஆம் वचनத்தை நாம் வாசிக்கலாம். 16वें वचन को हम पढ़ेंगे. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். स्तुतिय परमेश्वर. धन्यवाद प्रभु. स्तोत्र வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं. வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து நீங்க எங்களோடு பேசுங்க. और जिस वचन हमने पढ़ा है उससे बात कीजिए प्रभु. நாங்க எவ்வளவோ மறைபொருள்களை இந்த இடத்துல நீங்க வெளிப்படுத்தி கொடுத்திருக்கீங்க. बहुत सारे गुप्त बातों को यहाँ पर से आपने प्रकट करके दिया है. கர்த்தாவே எத்தனையோ மறைபொருள்களை வெளிப்படுத்தி இருக்கீங்க. बहुत सारे गुप्त बातों को प्रकट किया है. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक எவ்வளவோ வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கீங்க. बहुत सारे प्रकटीकरण को दिया है. அது எல்லா காரியத்துக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். वो सारी चीजों के लिए धन्यवाद देते हैं. இன்னைக்கு எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தாங்க. आज जो हमें मन्ना चाहिए उसे दीजिए प्रभु. நாங்க புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்தாங்கப்பா. हम समझने इतना हमें आशीष करके दीजिए. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பலத்த கரத்துக்குள் தருகிறோம். हर एक बच्चों को तेरे बलवान हाथ के अंदर देते हैं. வசனத்தை கேட்டு அப்படி விட்டு விடாதபடி, वचन को सुनकर ऐसे छोड़ न देते हुए, கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி நடக்க நீர் உதவி செய்யும். तेरे वचन के अनुसार चलने के लिए आप अनुग्रह कीजिए. கர்த்தாவே இவங்க தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெற, ये परमेश्वर के प्रिय लोग हैं ऐसे कि गवाही पाने के சபையை लिए பற்றி கர்த்தாவே ஜனங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் அப்பா. कलीसिया के बारे में लोग गवाही देना चाहिए प्रभु. இவங்க தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெற ये परमेश्वर के प्रिय लोग करके ऐसे गवाही पाने के लिए நீங்க உதவி செய்யுங்கப்பா. आप मदद कीजिए प्रभु. இந்த உலகம், ये संसार இந்த சபையில் இருக்கிற விசுவாசத்தை பார்க்கணும். इस कलीसिया के विश्वास को देखना है. ரோம நாட்டில் உள்ள சபை, और रोम के देश में जो कलीसिया है, அந்த சபையினுடைய விசுவாசத்தை वो उस कलीसिया के विश्वास को உலகம் எங்கும் பேசினார்கள் அப்பா. संसार भर में उन्होंने बात किया. அதுபோல இந்த சிறிய சபையினுடைய விசுவாசத்தை वैसे ही इस छोटी कलीसिया के विश्वास को உலகம் எங்கும் பேசப்பட வேண்டும். पूरे संसार भर में बात करना நீங்க चाहिए. அந்த கிரியைகளை செய்து கொடுங்க. आप वैसे कामों को करके முழு दीजिए. விசுவாசம் நிரப்புங்கப்பா. पूरा विश्वास से भर दीजिए प्रभु. தேவனே சபை குறித்து யாரும் நெகட்டிவா பேசக்கூடாது. कलीसिया के बारे में कोई भी विरुद्ध बात नहीं करना है. எல்லாரும் நன்மையான காரியத்தை சொல்ல வேண்டும் அப்பா. सब भले बातों को बोलना चाहिए प्रभु. எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்க किस प्रकार के लोग ऐसे बोलने वाले, நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ऐसे आप मदद कीजिए प्रभु. கர்த்தாவே விசுவாசத்தில் வல்லவர்கள் என்று பெயர் பெற, और विश्वास में दृढ़ है करके ऐसे नाम पाने के लिए நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. आप हमें मदद कीजिए. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தாங்க. आपके बच्चों को हर किसी को आशीष करके எங்க दीजिए. சபையின் மூலமா உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ये कलीसिया के द्वारा आपका नाम का निंदा नहीं होना चाहिए நீர் प्रभु. எங்களுக்கு உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை கொடுத்திருக்கிறீர். आपने हमें आपके पवित्र नाम को दिया है. எங்க மேல ஒரு நம்பிக்கையோடு கொடுத்திருக்கிறீர். हम पर भरोसा करके हमें दिया है प्रभु. கர்த்தாவே நாங்க இந்த நாம கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை, और प्रभु हम इस तेरे पवित्र नाम को, உன்னதமான அந்த நாமத்தை, और जो प्रधान नाम है, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த நாமத்தை स्वर्ग से उतरा हुआ उस नाम को உலகம் எங்கும் பறைசாற்ற, और पूरे संसार भर में फैलाने के உலகம் लिए, எங்கும் நாங்க எடுத்து செல்ல उस पूरे संसार में ले जाने के எங்க लिए ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்டுங்க. हर किसी को आप अनुग्रह दीजिए. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर किसी को आशीष कीजिए. வராமல் தடப்பட்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். जो रुकावट में है उन बच्चों के लिए प्रार्थना करते हैं. அவங்க சரியா வரத்தக்க நீங்க கிருபை செய்யுங்க. वो शीघ्र आने के लिए आप, बराबर से आने के लिए आप अनुग्रह कीजिए. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். परमेश्वर का भय मानना ही बुद्धि का शुरुआत है. உம்முடைய பயம் ஒவ்வொருத்தருக்குள்ளே காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. भय हर किसी के अंदर दिखाई देने दे. அன்னைக்கு அப்போஸ்தல நாட்கள்ல उन दिनों में, प्रेरितों के दिन में எப்படி உமக்கு பயப்படுற பயம் இருந்துச்சோ, किस प्रकार आपके प्रति भय था. உம்முடைய கிரியைகளை கண்டு பயந்தார்களப்பா. आपकी क्रियाओं को देखकर डरने लगे. அதே போல ஒரு பயம், ऐसा ही एक भय, உம்முடைய வார்த்தை குறித்தான ஒரு பயம், तेरे वचन के ऊपर एक भय, உம்முடைய பிரசன்னை குறித்தான ஒரு பயம், आपकी उपस्थिति का डर உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளே வரட்டும். हर कोई बच्चे के अंदर आने दो प्रभु. கர்த்தாவே அவங்களுக்குள்ள வராவிட்டால் अगर उनके अंदर नहीं आए तो நீங்க செயல்படுங்கப்பா. आप क्रिया कीजिए நீங்க प्रभु. இந்த பயத்தை கொண்டு வாங்கப்பா. आप
उस डर को लेकर आइए। நீர் எப்படிப்பட்டவர் என்கிறதை आप किस प्रकार के हैं சபையில வெளிப்படுத்தி காமிங்க, कलीसिया में प्रकट करके दीजिए, சபையில வெளிப்படுத்தி காமிங்க. कलीसिया में प्रकट करके दीजिए। உம்முடைய காயப்பட்ட கரம் இறங்கட்டும் ராஜா, घाव से भरा हुआ हाथ उतरने दीजिए। உம்மை தரிசிக்க நீர் கிருபை செய்யும், आपका दर्शन पाने के लिए अनुग्रह உம்முடைய कीजिए। மகிமை ஜனங்கள் காணத்தக்க நீர் கிருபை आपकी செய்யும். महिमा को लोग देखने के लिए अनुग्रह कीजिए। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर किसी को आशीष कीजिए। உமக்கு பயப்படுற பயம் எப்பொழுது இருக்க நீர் கிருபை செய்யும். आपके प्रति डर रहने के लिए अनुग्रह कीजिए। ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. आशीष करके चलाइए। யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। आमीन आमीन। உட்காரலாம். बैठेंगे। நம்ம 2 வாரமா அந்த செய்தி பார்த்துட்டு இருக்கிறோம். 2 सप्ताह से हम ये संदेश को देखते आ रहे हैं। எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிற செய்தியை பார்த்துட்டு இருக்கிறோம். उठाए लिए जाना, इसके बारे में हम देखते हैं। ஒரு செகண்ட் உங்க மனசுல நீங்க கை வச்சு பாருங்க. एक क्षण के लिए आप मन में हाथ रख के देखिए। நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா பட மாட்டீங்களா? आप उठाए लिए जाएंगे कि नहीं? நமக்குள்ள அந்த மறுரூபம் நடக்குமா நடக்காதா? हमारे अंदर वो रूपांतर होगा क्या नहीं? உங்க வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும். आपका जीवन के बारे में आप ही जानते हो। நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு தான் தெரியும். हमारा जीवन हमको ही मालूम है। மறைவான காரியங்கள் நம்மளுக்கு தான் தெரியும். और गुप्त बातें हमें ही मालूम है। நம்ம பரலோகத்துக்கு போகணும், हम स्वर्ग में जाना है, அது மறுரூபம் அடையணும், वो भी रूपांतर होना है। அதுதான் தேவனுடைய சித்தம். वही परमेश्वर का इच्छा है। அந்த மறுரூபம் அடையக்கு நம்ம என்ன செய்றோம்? वो रूपांतर होने के लिए हम क्या करते हैं? நம்முடைய வாழ்க்கை தகுதி ஆயிட்டா क्या हमारा जीवन वो स्थिति में आ गया है? நம்ம மத்தவங்கள பார்க்க வேண்டாம், हम दूसरों को नहीं देखना, நம்ம நம்மள மட்டும் பாருங்க. हम केवल अपने आप को देखेंगे। நான் என் ஃபேமிலி கூட நான் பார்க்கிறது இல்ல, मैं अपने परिवार को भी नहीं देखता, நான் எண்ணி பார்க்கணும். मैं अपने आप को देखना है। அவங்கள பார்க்கும்போது அவங்க வளர்றாங்களா நான் பார்ப்பேன். वो उनको देखते समय वो बढ़ रहे हैं कि नहीं, வேற वो ஒண்ணும் देखता செய்ய முடியாது. हूं। और कुछ कर नहीं सकते। என்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாத்தணும், मेरे जीवन को ही मैं बचाना है। என் பிள்ளை என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை காப்பாத்தணும். और मेरे परिवार के जीवन को बचाना है। நாங்க நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். हम सभी लोग स्वर्ग राज्य में जाना है। அதனால தான் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். इसलिए हम यहाँ पर आए हैं। இங்க வந்த பிறகு यहाँ पर आने के बाद நம்ம நரகத்துக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா हम अगर नरक में जाने जैसा है அப்போ तो வந்து பிரயோஜனமே இல்ல. फिर आके कुछ फायदा नहीं। வசனத்தை கேட்டு பிரயோஜனமே இல்ல. वचन को सुन के फायदा नहीं। வசனம் எதுக்காக கொடுக்கப்படுது? वचन क्यों दिया जाता है? வசனம் நம்மளை ஆயத்தப்படுத்தும். वचन हमें तैयार करेगा। வசனம் நம்மளை மறுரூபப்படுத்தும். वचन हमें रूपांतर करेगा। இன்னைக்கு இந்த மறுரூபப்படுத்த வல்லமை வந்துட்டா आज क्या वो रूपांतर का सामर्थ आ गया है? நம்மள தேவன் மறுரூபப்படுத்துவாரா? परमेश्वर हमें रूपांतर करेगा क्या? நம்ம அதுக்கு தகுதியா மாறிட்டோமா? क्या हम उसके काबिल हैं? இல்ல அப்படினா नहीं तो இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. आज से शुरू कीजिए। இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. आज से शुरू कीजिए। எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. सबको छोड़कर आज से शुरू करो। அவர் நம்மள இன்னும் மறுரூபப்படுத்துவார். वो हमें रूपांतर करेगा। அவர் இன்னும் நம்மள தகுதி உள்ளவர்களா वो हमें மாத்துவார். योग्य बनाएगा। இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல इस उठाए लिए जाने में 3 காரியங்கள் இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தேன் சொன்னேன். तीन चीज होगा करके हमने देखा। முதலாவது காரியம் ஆரவாரம். पहला चीज जो है ललकार। இந்த ஆரவாரம் யாருக்கு? ये ललकार किसके लिए? இந்த ஆரவாரம் உயிரோடு இருக்கிற நம்மளுக்கு. और जो जीवित है हम लोगों के இது लिए ललकार है। மனவாட்டிக்காக கொடுக்கப்படுறது. ये दुल्हन के लिए दिया जाता है। இந்த ஷவுட் என்ன செய்யும்னா ये ललकार क्या करती है? இது மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும். दुल्हन को तैयार करती है। மனவாட்டி எங்க இருந்தாலும் दुल्हन कहीं भी हो, அந்த மனவாட்டியை ஆயத்தப்படுத்துதான் அந்த ஷவுட். वो दुल्हन को ये ललकार तैयार करती है। அந்த ஷவுட் என்ன? ये तो ललकार क्या है? யெகோஷுவாவை நோக்கி பாருங்க, यहोशुआ की ओर देखो, சிலுவையை நோக்கி பாருங்க, क्रूस की ओर देखो। இதுதான் ஷவுட். यही ललकार है। இந்த ஷவுட் யாரெல்லாம் எழுப்புறாங்களோ और ये इस ललकार को जो उठाते हैं அவங்க தான் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். वही परमेश्वर से भेजे गए लोग அவங்க हैं। தான் ஷவுட்டை எழுப்புறவங்க. वही ललकार को उठाने वाले लोग हैं। அடுத்தப்பல இரண்டாவது நம்ம பார்த்தோம், दूसरा हमने देखा அது பிரதான தூதனுடைய சத்தம். वो प्रधान दूत का शब्द। இந்த பிரதான தூதனுடைய சத்தம் और प्रधान दूत का शब्द है। இது யாரு அப்படி இது யாருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ये किसके लिए करके हमने देखा। இந்த பிரதான தூதனுடைய சத்தம் ये प्रधान दूत का शब्द இது மரித்த பரிசுத்தவான்களுக்கு, मरे हुए पवित्र लोगों के लिए, மரித்த பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கிறார். मरे हुए पवित्र लोगों के लिए देता है। இது நம்மளுக்கு இல்ல, ये हमारे लिए नहीं। மரித்த பரிசுத்தவான்களுக்கு இந்த சத்தம் வருது. और मरे हुए पवित्र लोगों के लिए आवाज है। உயிரோடு இருக்கவங்களுக்கு ஷவுட், जो जीवित है उनके लिए ललकार, மரித்தவங்களுக்கு வாய்ஸ். और जो मरे हुए हैं उनके लिए शब्द। அது யாருடைய சத்தம்? वो किसकी शब्द है? அது யெகோஷுவாவுடைய சத்தம். वो यहोशुआ की शब्द है। அந்த சத்தம் தொனிக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். वो आवाज आएगी करके हमने देखा। அதுக்குள்ள வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம். उसके सारे वचनों को हमने देखा। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது
आज जो हम देखेंगे தேவ எக்காளம், परमेश्वर की तुराई, அவருடைய தேவனுடைய எக்காளம். परमेश्वर की तुराई, மூன்றாவது காரியம் தேவ எக்காளம். और तीसरा चीज परमेश्वर की तुरई இந்த है। எக்காளம் என்ன? ये तुरई क्या है? இந்த எக்காளத்துக்குள்ள அப்படி என்ன இருக்குது? इस तुरई के अंदर क्या है? பாருங்க, பவுல் இத ரொம்ப அழகா விளக்குறார். पौल इसको अच्छे से वर्णन करता है। 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் पहला कोरिन्थ का 14वां अध्याय அதுல 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7वें वचन को पढ़ेंगे। 1 கொரிந்தியர் 14:7. पहला कोरिन्थ 14 அப்படியே 7 புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் ஒலிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலிலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தில் வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? பாருங்க, பைபிள் சொல்லுது. कलाम कहती है, பவுல் சொல்றார். पौल कहता है। சோ பவுல் இங்க விளக்கும்போது पौल उसको जब वर्णन करता है இந்த புல்லாங்குழல் வாசிக்கிறத பத்தியும், और ये जो बांसुरी बजाता है, அடுத்தது ஹார்ப் வாசிக்கிறத பத்தியும் और हार्प बजाता है, அவர் பேசுறார். उसके बारे में कहता है। இதுல என்ன சொல்றாருன்னா, इसमें क्या कहता है? இந்த ரெண்டுமே உயிரில்லாத ஒரு வாத்தியம். ये दोनों वाद्य जो है उसमें जीवन नहीं है, ஆனா இது வித்தியாசமான சத்தங்கள் கொடுக்குது. लेकिन अब अलग अलग आवाज देता है। ஒரே சத்தம் எழுப்பாது. एक ही आवाज को नहीं ஒரே देता। சத்தத்தை எழுப்பினால் अगर एक ही आवाज को दे நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? तो हम कैसे पहचाने? சத்தத்தை எப்படி கண்டுபிடிப்போம்? आवाज को कैसे पहचाने? இந்த எல்லாத்துக்குமே வித்தியாசமான சத்தங்கள் இருக்குது. ये दोनों के लिए अलग अलग आवाज है। அடுத்து 8ஆம் வசனத்துல அவர் சொல்றார், 8वें वचन में वो कहता है, எக்காலம் விளங்காத சத்தமிட்டால், यदि तुरही अनजान शब्द दे, அப்போ எப்படி யுத்தத்துக்கு ஜனங்கள் ஆயத்தமாவாங்க? युद्ध के लिए कैसे लोग तैयार होंगे? அடுத்தது இந்த இடத்துல எதை கொடுக்கிறாருன்னா, और अगला ये क्या देता है? அவர் எக்கால சத்தத்தை கொண்டு वो வர்றார். तुरही की आवाज को लेकर आता है। இந்த ரெண்டு வசனத்துல ये दोनों वचन के अंदर மூணு வாத்தியங்களை பற்றி சொல்றார். 3 वाद्यों के बारे में बताता है। ஒன்னு புல்லாங்குழல், एक बांसुरी, அடுத்த சுரமண்டலம், और हार्प, அடுத்தது எக்காலம். और अगला तुरही। இந்த மூணு விவரிச்சு ये காமிக்கிறார். तीनों को वर्णन करके இந்த दिखाता है। மூணு உயிரில்லாத வஸ்து. ये तीनों के अंदर जीवन नहीं है, இதுக்கு உயிர் கிடையாது. इसमें जीवन नहीं है, ஆனா சத்தம் வருது. लेकिन आवाज आती है। இந்த ஃப்ளூட்டுக்கு உள்ள சத்தம் கிடையாது. ये बांसुरी के अंदर आवाज नहीं। இந்த ஃப்ளூட்டுக்குள்ள சத்தம் இருக்குதா? इस बांसुरी के अंदर आवाज है क्या? ஃப்ளூட்டுக்குள்ள சத்தம் இல்ல. बांसुरी के अंदर आवाज नहीं। அதுல இருந்து சத்தத்தை எழுப்புறதுக்கு उसके अंदर से आवाज को उठाने के ஒருத்தர் लिए இந்த ஃப்ளூட்ல ஊதணும். उस फूट में उस बांसुरी में फूंकना அது चाहिए। ஊதுனாதான் उस फूकेंगे तो ही அங்க ஃப்ளூட் வாசிக்கப்படும். और वहां पर बांसुरी बजाई जाएगी। அதே மாதிரி சுரமண்டலமும் और वैसे ही ये हार्प जो இது है தன்னாலே வாசிக்காது. वो अपने आप नहीं बजती, இது ஒரு நபர் வாசிக்கணும். एक व्यक्ति उसे बजाना है। இந்த ட்ரம்பட்டும் ये तुरही भी அது தன்னாலே சத்தம் வராது. वो ऐसे ही आवाज नहीं देती। அது சத்தத்தை எழுப்புறதுக்கு उस आवाज को उठाने के लिए அங்க ஒரு நபர் தேவை. वहां पर एक व्यक्ति चाहिए। இன்னைக்கு இந்த மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ये तीनों वाद्यों में நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும். आप कोई ना कोई एक वाद्य होना है। ஒன்னு புல்லாங்குழலா இருக்கணும், या तो बांसुरी, இல்லாட்டி நீங்க சுரமண்டலமா या இருக்கணும், फिर हार्प बजाने वाले, இல்லாட்டி நீங்க ட்ரம்பட்டா இருக்கணும், या फिर तुरही फूकने वाले। நீங்க எக்காலங்களா இருக்கணும். आप तुरही फूकने वाले होना चाहिए। நம்ம தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். हम ही ये वाद्य हैं। நம்ம சரியான இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும். हम सही वाद्य बनना है। சரியான இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து और सही वाद्य बनना है तो அது சரியான கையில இருக்கணும். और सही हाथ में होना அது चाहिए, தப்பான கையில இருக்க वो கூடாது. गलत हाथ में नहीं होना। நம்ம பிசாசின் கையில் உள்ள ஒரு கருவியா இருக்க கூடாது. हम शैतान के हाथ में एक वाद्य नहीं बनना நம்ம है। யெகோஷுவோட கையில இருக்கக்கூடிய हम यहोशुआ में यहोशुआ के हाथ में रहने वाले ஒரு கருவியா இருக்கணும். एक वाद्य बनना है। நம்ம தான் புல்லாங்குழல், हम ही ये बांसुरी है, நம்ம தான் சுரமண்டலம், हम ही है हार्प है, நம்ம தான் எக்காலம். हम ही ये तुरही ஆனா है। இத வாசிக்கிறது யாரு? लेकिन इसे कौन बजाता है? யெகோஷுவா வாசிக்கிறார். आमेन, यहोशुआ बजाता है, அவர் தான் வாசிக்கிறார். वही बजाता है। இது எல்லாத்துலயும் சத்தம் வருது. ये सारे चीजों से आवाज जो आती है, இந்த சத்தத்தை इस आवाज
को அவர் எதோட ஒப்பிடுறார் அப்படினா वो किसके साथ जोड़ता है? பாருங்க முதல்ல புல்லாங்குழல சொன்னார், देखिए पहले वो बांसुरी को बताया, அடுத்தது எக்காலத்தை சொன்னார், फिर சுரமண்டலத்தை சொன்னார், फिर हार्प को बताया, அடுத்தது எக்காலத்தை சொல்றார். उसके बाद तुरई को बताया. இந்த மூணு காரியத்தையும் इन तीनों चीजों को அவர் எதோட ஒப்பிடுறார் वो அப்படினா किसके साथ जोड़ता है? செய்தியோடு ஒப்பிடுறார். संदेश के साथ जोड़ता है. செய்தியோடு ஒப்பிடுறார். संदेश के साथ जोड़ता है. ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய செய்தியோடு ஒப்பிடுறார். एक व्यक्ति जो संदेश देते हैं उसके बाद उसके साथ जोड़ता है. பாருங்க 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9वें वचन को पढ़ेंगे. அது போல எது போல? இப்போ ஒரு கேள்வி, அது போல. अब एक सवाल है, उसके जैसे. அது போலனா எது போல? उसके जैसे यानी किसके जैसे? இந்த மூணு வாத்தியத்தை போல. ये तीन वाद्यों के जैसे. இது போல इसके जैसे நீங்களும் தெளிவான பேச்சை நாவினா வசனியாவிட்டால் பேசப்படுகிறது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறது போல் இருப்பீர்கள். பாருங்க பைபிள் எதோடு ஒப்பிடுறாரு பவுல்? देखिए पौल उसको किसके साथ संबंध जोड़ता है? அவர் செய்தியோடு ஒப்பிடுறார். वो संदेश के साथ जोड़ता है. இதே மாதிரி உங்க பேச்சு தெளிவா இருக்கணும். ऐसे ही आपका बात जो है स्पष्ट होना है. புல்லாங்குழல் எப்படி தெளிவா ஊதப்படுகிறதோ, बांसुरी कितने स्पष्ट रूप से बजाया जाता है, சுரமண்டலம் எப்படி தெளிவா ஊதப்படுறது, தெளிவா வாசிக்கப்படுறதோ, बीना जिस प्रकार से स्पष्ट रूप से बजाया जाता है, எக்காலம் எப்படி தெளிவா ஊதப்படுகிறதோ, और तुरई की आवाज कैसे स्पष्ट आवाज है, அதே மாதிரி நீங்க கொடுக்கிற செய்தி, ऐसे ही तुम देने वाले संदेश நீங்க பேசுற பேச்சு, और तुम जो बात करते हो அது தெளிவா இருக்க வேண்டும். वो स्पष्ट होना है. அப்படி தெளிவா இல்லாட்டி यदि स्पष्ट नहीं हुआ तो ஜனங்களுக்கு எப்படி புரியும்? लोग कैसे समझेंगे? இப்போ எனக்கு ஃப்ளூட் வாசிக்க தெரியும் வைங்க, आप ऐसा सोच लीजिए मैं बांसुरी बजाता हूँ, என் கையில நீங்க சுரமண்டலத்தை கொடுத்தா मेरे हाथ में वीणा को देंगे तो எனக்கு சுரமண்டலம் வாசிக்க தெரியாது, मैं वीणा बजाना नहीं जानता, நான் ஃப்ளூட் தான் வாசிப்பேன். मैं बांसुरी ही बजाता हूँ. என்கிட்ட சுரமண்டலத்தை கொடுத்தா मेरे पास अगर वीणा को देंगे तो அத நான் தெளிவா வாசிக்க முடியாது, मैं उसको सही तरीके से बजा नहीं पाऊंगा, அது தெளிவான சத்தத்தை கொடுக்காது. वो सही आवाज को नहीं देगा. ஆனா ஃப்ளூட்டை கொடுத்தீங்கன்னா, लेकिन बांसुरी को दीजिए நான் பாட்டு போட்டேன்னா உங்களுக்கு புரியும், तो मैं अगर बजाऊं तो आपको समझ में आएगा, அது தெளிவா புரியும். वो स्पष्ट रूप से समझ में நான் आएगा. என்ன பாட்டு பாடுறீங்க உங்களுக்கு புரியும். मैं कौन से गीत गा रहा हूं ये समझ में आएगी. அதே போல ऐसे ही இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒவ்வொரு கருவி, आज हम सब एक एक वाद्य हैं. இந்த ஃப்ளூட்டுடைய சத்தம் வேற, ये बांसुरी का आवाज अलग है, இந்த சுரமண்டலத்தினுடைய சத்தம் வேற, ये वीणा का अलग आवाज है, எக்கால சத்தம் வேற. और तुरई का आवाज भी अलग है. இந்த மூணு சத்தத்துல ये तीनों आवाज को இன்னைக்கு நம்ம எந்த சத்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம்? आज हम कौन से आवाज में हैं? நம்ம இன்னைக்கு புல்லாங்குழல் ஊதுற சத்தத்துல இல்ல, आज बांसुरी बजाने वाले स्थिति में नहीं है. பைபிள் எழுதி இருக்குது, कलाम में लिखा है, மத்தேயு 11:7 சொல்லப்பட்டிருக்குது. मत्ती 11:7 में लिखा गया है. ஜனங்கள் சொல்லுவாங்களா, लोग कहते हैं நாங்க ஃப்ளூட் வாசித்தோம், हम बांसुरी बजाए, நாங்க புல்லாங்குழல் வாசித்தோம், हम वीणा बजाए, ஆனா நீங்க யாரும் நடனம் ஆடலையே, लेकिन आप कोई नाचे नहीं, யாருமே கூத்தாடலையே. कोई भी नाचे नहीं. புல்லாங்குழல் ஊதுனா अगर बांसुरी बजाए அது கூத்தாடுவாங்க, वो नाचते हैं, அது டான்ஸ் பண்ணுவாங்க. वो नाचते हैं. இன்னைக்கு நம்ம டான்ஸ் பண்ணக்கூடிய நேரம் இல்ல, आज हम नाचने का समय नहीं है. இன்னைக்கு நம்ம சீரியஸ் டைம்ல இருக்கிறோம். आज एकदम सीरियस होना யெகோஷுவா है. வரப்போறாரு, यहोशुआ आने वाला है. அவருடைய வருகை நேரத்துல उसके आगमन के समय में நம்ம டான்ஸ் ஆடுற நேரத்துல இல்ல, हम नाचने के समय में नहीं நம்ம है. சீரியஸ் பொசிஷன்ல हम இருக்கிறோம். सीरियस स्थिति में हैं. அவருடைய வருகையில उसके आगमन में நீங்க இழந்துட்டீங்கன்னா यदि आप खोगे तो நம்மளை விட பரிதபிக்கப்பட்டவங்க யாரும் இருக்க முடியாது, हमसे நம்மளை விட மோசமான நிலைமையில யாரும் இருக்க முடியாது. भयानक परिस्थिति और किसी का नहीं होगा. நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும். आज कोई ना कोई वाद्य हम बनना है. இன்னைக்கு நம்ம ட்ரம்பட்டா மாறணும். आज हम तुरही बनना है. நம்ம ஃப்ளூட்டா மாற வேண்டாம், हम बांसुरी नहीं बने ஹார்ப்பா மாற வேண்டாம், और वीणा भी नहीं बने. நம்ம ட்ரம்பட்டா மாற வேண்டி हम இருக்குது. तुरही बनना है. ரொம்ப முக்கியமான காரியம். बहुत ही महत्वपूर्ण बात. இந்த ஃப்ளூட், ये बांसुरी, இந்த ஃப்ளூட்டை வாசிக்கும் போது என்ன ये நடக்கும்? बांसुरी बजाते टाइम क्या होगा? இந்த ஃப்ளூட் இப்போ நம்ம
தான் ஃப்ளூட்னு வைங்க. हम ही बांसुरी समझ लीजिए। கர்த்தர் இந்த ஃப்ளூட்டை கையில எடுத்து प्रभु ये बांसुरी को हाथ में लेकर இந்த ஃப்ளூட்ல என்ன செய்வார்? ये बांसुरी को क्या करेगा? ஃப்ளூட் அடிப்பாரா? फ्लूट को ऐसे मारेगा क्या? ஸ்ட்ரிங் இருக்குதா அதுல? उसमें तार है क्या? அதுல ஊத வேண்டும். उसमें फूंकना है। இந்த ஊதப்படுதல் என்ன? ये फूंकना क्या है? அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். वही पवित्र आत्मा का अभिषेक है। அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து वो अपने शिष्यों को बुलाकर அவங்களை ஃபூட் ஊதுறாரு. उनके ऊपर फूंक करके फूंकता है। फूंक कर இதோ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், पवित्र आत्मा को पालो। இதுதான் ஃப்ளூட். यही बांसुरी है। இந்த சீஷர்கள் ये शिष्य लोग அப்போஸ்தலர் நாட்கள்ல प्रेरितों के दिनों கர்த்தர் में அவங்க மூலமா ஃப்ளூட்டை வாசித்தார். परमेश्वर ने उनके द्वारा वो बांसुरी को बजाया இந்த ஃப்ளூட்டை வாசிக்கும்போது और बांसुरी को बजाते समय எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பினார். सभी को पवित्र आत्मा से भरा। பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு पेंटेकोस्ट के दिन में ஒரு பெரிய சத்தம் ஒரு முழக்கம் போல एक बड़ी गड़गड़ाहट की आवाज के मानिद ஒரு பெரிய சத்தம் உண்டாயிட்டு. एक बड़ी आवाज आई, ஒரு பெரிய காத்து एक बड़ी हवा அந்த இடம் முழுவதும் நிரப்பிட்டு वो पूरे जगह को भर लिया அங்க இருந்த எல்லா புல்லாங்குழலும் और वहां पर जितने बांसुरी थे அது எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டு सब बजने लगे, எல்லாம் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. सब उद्धार पाने लगे। இந்த ஃப்ளூட் ये बांसुरी இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? இன்னைக்கு நம்ம ஃப்ளூட்டா இருக்கிறோமா? क्या हम बांसुरी हैं? நம்ம வாசிக்கும் போது हम बजाते समय எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? कितने लोग उद्धार पाए हैं? நம்ம பேசுகிற பேச்சு हम जो बात करते हैं ஃப்ளூட் மாதிரி தெளிவா இருக்க வேண்டும். बांसुरी के माने स्पष्ट होना அது है। தெளிவா இருந்துச்சுனா वो स्पष्ट होगा तो பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கும். पवित्र आत्मा का अभिषेक उतरेगा, அவருடைய அபிஷேகத்தை நிரப்புவார். उसके अभिषेक से वो भरेगा। அடுத்தது ஹார்ப். और अगला हार्प है। நீங்க இந்த ஹார்ப்பா மாறணும். आप ये वीणा बनना है। நீங்க இந்த வீணைய மாற வேண்டி और இருக்குது. ये वीणा बनना है। இந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் போது और इस वीणा को बजाते समय என்ன நடந்துச்சு? क्या होगा? தாவீது இந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் போது दाऊद इस वीणा को बजाते समय அங்க சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி साउल के अंदर की अशुद्ध आत्मा அவனை விட்டு விலகி போச்சு. उससे निकल गई। இது எப்படிப்பட்ட ये மெசேஜ்? किस प्रकार का संदेश இந்த है? சுரமண்டலத்தை வாசிக்கும் போது ये वीणा को बजाते समय அங்க ஒரு மெசேஜ் பாஸ் ஆச்சு. वहां पर एक संदेश होती है। என்ன மெசேஜ்? क्या संदेश? அங்க அசுத்தாவி விலகி ஓடணும். अशुद्ध आत्मा निकल जाना ஒரு है। டெலிவரன்ஸ் மெசேஜ். एक छुटकार की संदेश। இந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் போது और ये वीणा को बजाते समय अनेकर விடுதலை ஆவாங்க. बहुत सारे छुटकार पाएंगे। இன்னைக்கு நீங்க சுரமண்டலமா இருக்கீங்களா? क्या आज आप वीणा बने हो? நம்ம ஃப்ளூட்டா மாறிட்டோமா? क्या हम बांसुरी बने हैं? நம்ம சுரமண்டலமா இருக்கிறோமா? क्या हम वीणा हैं? நீங்க பாட்டு பாடுனா आप गीत गाएंगे तो விடுதலை நடக்குதா? छुटकार होता है क्या? விடுதலை நடக்கணும். छुटकार होना है। கர்த்தர் அந்த வல்லமை கொடுக்கணும். परमेश्वर सामर्थ को देना है। கர்த்தர்ட்ட கேட்கணும், கர்த்தாவே परमेश्वर से मांगना है, என்ன प्रभु ஃப்ளூட்டா மாத்துங்கப்பா. मुझे एक बांसुरी बनाओ, என்ன நீங்க சுரமண்டலமா மாத்துங்க. मुझे एक वीणा बना दो। அடுத்தது இந்த எக்காலம். और अगला तुरई है। இந்த கடைசி நாட்கள்ல इस आखिरी दिनों में எக்காலம் தான் ரொம்ப முக்கியமான பிளே. तुरई बहुत महत्वपूर्ण काम है। அப்போஸ்தலர் நாட்கள்ல प्रेरितों के दिनों में அங்க ஃப்ளூட் வாசிக்கப்பட்டது. बांसुरी थी, அதுக்கு பிறகு ஹார்ப் நடந்துகிட்டு இருக்குது. उसके बाद ये वीणा बज रही है। இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா आज क्या हो रहा है? இந்த கடைசி மணி நாட்கள்ல इस आखिरी क्षण में இது எக்காலம் ஊதப்படுகிற நேரம். ये तुरई फूंकने का समय இந்த है। எக்காலம் ஊதப்படும் போது तुरई बजाते समय என்ன நடக்க போகும்? क्या होगा? ஒரு யுத்தம் நடக்கும். एक युद्ध होगा, ஒரு மகா பெரிய யுத்தம். एक बड़ा युद्ध। அதனால தான் பைபிள் சொல்லுது, इसलिए कलाम कहती है 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் पहला कोरिन्थ 14 अध्याय அதுல 8 வசனத்தை வாசித்தோம்னா 8वें वचन को पढ़ेंगे तो வாசிங்க. அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? हिंदी வாசிங்க. यदि तुरई का आवाज साफ न हो कौन लड़ाई के लिए तैयार करेगा? பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है எக்காலம் தெளிவான சத்தத்தை கொடுக்கணும். तुरई एक साफ शब्द को देना है। இன்னைக்கு நம்ம எக்காலத்துல இருக்கிறோம். आज हम तुरई में हैं। இன்னைக்கு நம்ம எக்காலத்தை ஊதணும். आज हम तुरई को फूंकना है। நீங்க தான் அந்த எக்காலம். आप ही वो तुरई हो। யெகோஷுவா உங்களை ஊதணும். यहोशुआ आप पे फूंकना है। இந்த எக்காலம் ஊதப்படும் போது और जब तुरई फूंकी जाती है ஜனங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாவாங்க. लोग लड़ाई के लिए तैयार होंगे। இங்க மகா பெரிய யுத்தம் நடக்க यहाँ போகுது. पर एक बड़ा युद्ध होने वाला है। இந்த
இந்த புல்லாங்குழல ये बांसुरी को யுத்தத்துல பயன்படுத்துவாங்களா? युद्ध में इस्तेमाल करते हैं क्या? யுத்தத்துல போய் ஃப்ளூட் வாசிப்பாங்களா? युद्ध में जाके बांसुरी बजाते हैं क्या? யுத்தம் ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கு இல்ல. ये युद्ध में बांसुरी जो है युद्ध में बजाने के लिए नहीं, அந்த யுத்த களத்துல वो युद्ध की जगह இந்த पर புல்லாங்குழல யூஸ் பண்ண மாட்டாங்க. बांसुरी को नहीं बजाते। அப்ப இது எங்க யூஸ் பண்ணுவாங்க? ये कहाँ बजाते हैं? எங்க நடனம் இருக்குதோ और जहाँ पर नाच होता है அந்த இடத்துல தான் அந்த புல்லாங்குழல் ஊதுவாங்க. वहाँ पर ही ये बांसुरी को बजाते हैं। இந்த ஹார்ப் எங்க வாசிப்பாங்க? और ये वीणा कहाँ बजाते हैं? இந்த சுரமண்டலம் எங்க வாசிப்பாங்க? वीणा कहाँ बजाते हैं? யுத்தத்துல வாசிப்பாங்களா? युद्ध में बजाते हैं क्या? யுத்தத்துல வாசிக்க மாட்டாங்க. युद्ध में नहीं அவங்க बजाते। எங்க வாசிப்பாங்க? वो அப்போ कहाँ बजाते हैं? எங்கயாவது பாடல் குழுல வாசிப்பாங்க. कहीं ना कहीं वो म्यूजिक ट्रूप में बजाते हैं। அங்க பாடல் பாடும்போது वो गीत गाते समय அந்த புல்லாங்குழல் அந்த சுரமண்டலத்தை வாசிப்பாங்க. वो वीणा को बजाते हैं। ஆனா எக்காலம் लेकिन तुरई இது யுத்த களத்துல வாசிக்க கூடியது. युद्ध के स्थान में बजाने वाली கர்த்தர் चीज எப்படி है। வரப்போறாரா? परमेश्वर कैसे आने वाला है? மூணாவது பாகம் वो तीसरा बात, தேவ எக்காலத்தோடு वो வரப்போறார். परमेश्वर के तुरई के माने जाने वाला है। எக்காலம் ஊதப்படுதுனா और तुरई अगर बजाई जाती है, அது அந்த எக்காலம் ஊதுறதுக்கு वो तुरई बजाने के लिए கர்த்தர் இந்த உலகத்துல ஒரு மனிதனை வைத்திருப்பார். परमेश्वर इस संसार में एक व्यक्ति को रखा होगा। அவங்க தான் அந்த எக்காலத்தை ஊதுவாங்க. वही उस तुरई को फूकेंगे। அந்த எக்காலத்தை ஊதும்போது और तुरई को बजाते समय யுத்தம் ஆரம்பிச்சிரும். युद्ध शुरू हो जाएगा। ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடக்கும். एक आत्मिक युद्ध होगी। இந்த யுத்தத்துல நம்ம இருக்கிறோம். इस युद्ध में हम हैं। எக்காலம் ஊதப்படும் போது और तुरई बजाते समय நம்ம எல்லாரும் ஒருத்தர் हम सब एक दूसरे को கத்தி வச்சு குத்திட்டு இருந்தோம்னா अगर चाकू से मारते रहेंगे तो அது ஒரு பிரயோஜனம் இல்ல. उसमें कोई फायदा नहीं। நம்மட்ட இருக்கிற பட்டயத்தை வச்சு हमारे हाथ में जो तलवार है, எதிராளியாக பிசாச அவனை உண்டுலனாக்கணும். जो शैतान है, वो जो विरोधी बैरी जो शैतान है, उसे मार गिराना है। எக்கால ஊதப்பட்ட பிறகு और तुरई फूकने के बाद நம்ம ஒருத்தர் குத்த கூடாது. हम एक दूसरे को नहीं मारना। அப்படி குத்தினால் यदि हम मारेंगे तो அந்த எக்காலம் நமக்கு விரோதமா இருக்குன்னு அர்த்தம். वो तुरई हमारे विरुद्ध है। தேவன் எக்காலத்தை ஊதுறார். परमेश्वर तुरई को बजाता है। ஒரு மனிதனை வச்சு ஊதுறார். एक मनुष्य के द्वारा बजाता है। அந்த எக்காலம் ஊதப்படும் போது वो तुरई जब बजाई जाती அது ஒரு है, தெளிவான செய்தியாக இருக்கும். वो एक साफ संदेश देती है। அது மணவாட்டிக்கு वो दुल्हन के लिए எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ள விசுவாசத்தை கொடுக்கும். उठाए लिए जाने का विश्वास को देती है। எக்கால சத்தம் और तुरई का आवाज, இன்னைக்கு வரக்கூடிய இன்னைக்கு எக்கால சத்தத்தின் நேரம். आज ये तुरई का आवाज का समय है। ஃப்ளூட்டும் நடக்குது. बांसुरी भी चल रहा எல்லா है। இடத்துலயும் ஃப்ளூட் வாசிக்கிறாங்க. सभी जगह पे बांसुरी बजाते हैं। இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை காண்கிறார்கள். अंधकार में जो लोग हैं वो रोशनी के उजाले में आते हैं। இந்த ஃப்ளூட்டுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்கன்னா ये बांसुरी को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? காலில் அப்படினு சொல்வாங்க. खालिल बोलते हैं। காலில் அப்படினா खालिल का मतलब அது புல்லாங்குழல். वो बांसुरी है। புல்லாங்குழலுக்கு ஹீப்ருல என்னது? और बांसुरी को हिब्रू में कैसा है, क्या बोलते हैं? புல்லாங்குழலுக்கு ஹிந்தில என்னது? இப்பதான் சொன்ன பாசுரி. புல்லாங்குழலுக்கு இங்கிலீஷ்ல என்னது? और बांसुरी को अंग्रेजी में क्या बोलते हैं? फ्लूट। फ्लूट। புல்லாங்குழல ஹீப்ருல என்ன சொல்வீங்க? और हिब्रू में क्या कहेंगे? காலில் சொல்வாங்க. खालिल कहते हैं। இந்த காலில்ல ये खालिल में இந்த லில் இருக்குல, ये लिल जो है இத லாயில் அப்படினு சொல்லி உச்சரிப்பாங்க. इसे लाइल करके बोला जाता है। லாயில் அப்படினா लाइल का मतलब இரவு, रात। இந்த கா இருக்குல, ये खा जो है அது வந்து கெத்துன்னு சொல்வாங்க. वो केत है। கெத்துன அர்த்தம் என்னது? केत का मतलब क्या है? வேறு பிரித்தல், अलग करना है। அப்போ நீங்க புல்லாங்குழல் ஊதும்போது तो जब आप बांसुरी बजाते हो, இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களே अंधकार में जो लोग हैं நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீங்க. आप उन्हें उजाले में ले आते हो। இருளில் இருந்தவங்களை பிரிச்செடுப்பீங்க. और अंधकार में जो है उन्हें अलग करते हो। இந்த புல்லாங்குழல்ல இருந்து வரக்கூடிய செய்தி, अब बांसुरी से आने वाली संदेश அது ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும். लोगों को उजाले के अंदर लेकर आएगा। இருளில் இருந்து பிரிச்சு और अंधकार से अलग அது करके வெளிச்சத்துக்குள்ள கொண்டு वो வரும். उजाले में लेके आएगा। அதுதான் இந்த புல்லாங்குழல் ஊதுறது. यही ये बांसुरी बजाना है। இன்னைக்கு நிறைய சுவிசேஷர்கள் आज बहुत सारे सुसमाचारक இன்னைக்கு இந்த புல்லாங்குழல் ஊதிட்டு இருக்காங்க. आज ये बांसुरी को बजाते हैं। அவங்க செய்தி கொடுக்கும்போது वो संदेश देते समय இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ள வர்றாங்க. अंधकार में जो लोग हैं वो उजाले में आते இன்னைக்கு हैं। நம்மளால आज हमारे वजह से எத்தனை பேர் कितने लोग இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க? अंधकार से उजाले में आए हैं? யாராவது வந்திருக்காங்களா? कोई आया है क्या? அப்படி வரல அப்படினா यदि नहीं आया है तो இன்னும் நீங்க கர்த்தருடைய கரத்துல புல்லாங்குழல்
புல்லாங்குழலாம் மாறல. अभी तक आप परमेश्वर के हाथ का बांसुरी नहीं बने हो। புல்லாங்குழலாம் மாறணும். बांसुरी बनना है। கர்த்தாவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். है प्रभु मुझे सौंप देता हूँ। எது வரைக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கலையோ जब तक अपने आप को सौंपते नहीं, அதுவரை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. तब तक परमेश्वर आपको इस्तेमाल नहीं कर நீங்க सकता। முழுமையா ஒப்பு கொடுக்கணும். आप पूरी तरह से उसे सौंप देना है। எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா. मुझे कुछ नहीं चाहिए प्रभु। எனக்கு யாரும் வேண்டாம். मुझे कोई नहीं चाहिए। எனக்கு நீங்க போதும். मुझे आप काफी है। எனக்கு நீங்க போதும். मुझे आप काफी है। அந்த நிலையில வரும்போது தான் उस स्थिति में आते ही கர்த்தர் பயன்படுத்த முடியும். परमेश्वर इस्तेमाल कर सकता है। ஃப்ளூட்டா பயன்படுத்த முடியும். बांसुरी के माने संभाल இன்னைக்கு इस्तेमाल करेगा। நம்மலாம் ஃப்ளூட்டா மாறணும். आज हम बांसुरी बनना है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேருக்கு சுவிசேஷம் செய்ய ஆசை? कितने लोग चाहते हैं कि मैं सुसमाचार करूं? எல்லாத்துக்கும் ஆசை தான். सबको इच्छा है। அதாவது யாரெல்லாம் ஃப்ளூட் ஆகணும்னு ஆசை? कौन बांसुरी बनना चाहता है? சுவிசேஷர் என்ன செய்வாங்க? सुसमाचार क्या करते हैं? ரட்சிப்பின் செய்தியை கொடுப்பாங்க. उद्धार के शिक्षण को देते அந்த हैं। புல்லாங்குழல ஊதும்போது और वो बांसुरी को बजाते समय அருமையான சத்தம், अद्भुत आवाज, எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. सब नाचने लगेंगे। எல்லா சந்தோஷத்துல அகமகிழ்வாங்க. सब खुशी के साथ नाचने लगेंगे। ரட்சணித்தின் சந்தோஷத்துல துதிப்பாங்க. और उद्धार के खुशी के अंदर वो मग्न रहेंगे। அதுதான் புல்லாங்குழல். वही बांसुरी है। அடுத்தது சுரமண்டலம். और अगला जो है वीणा। இந்த சுரமண்டலத்தை பாத்தீங்கன்னா इस वीणा को देखेंगे तो இத எபிரேய மொழியில इब्रानी भाषा में இத கென்னூர் அப்படி சொல்லுவாங்க. केन्नूर करके कहते हैं। கென்னூர் அப்படி சொல்லுவாங்க. केन्नूर ऐसे कहते हैं। கென்னூர் அப்படினா केन्नूर का मतलब ஹார்ப். वो हार्प है। ஹார்ப்புக்கு ஹிந்தில என்ன சொல்வீங்க? वीणा। வீணான்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஹார்ப், தமிழ்ல என்னது? சுரமண்டலம். ஹீப்ருல என்னது? और हिब्रू में क्या है? கென்னூர். केनूर। ஹீப்ருல என்னது? हिब्रू में क्या है? केनूर। இந்த கென்னூர்ல केनूर में இந்த நூர் அப்படினா नूर का मतलब அக்கினியை எரிய வைத்தல், igniting the torch. और वो அக்கினியை जलाना, மஷால் को जलाना, मशाल को जलाना है। அக்கினியை எரிய வைத்தல். मशाल को जलाना है। அப்ப நீங்க ஹார்ப் ப்ளே பண்ணும்போது तो जब आप वीणा बजाते हैं அக்கினியின் அபிஷேகம் இறங்கும். वो अग्नि का अभिषेक आएगा। ஹalleluya. आमेन। இந்த हालेलुया। புல்லாங்குழல் ஊதப்படும்போது और बांसुरी जब बजाते हैं பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்குது. पवित्र आत्मा का अभिषेक आती है। ஏன்னா அதுல புல்லாங்குழல ஊத வேண்டிய இருக்கும். क्योंकि उस बांसुरी में बजाना होता ஆனா है। இந்த சுரமண்டலத்தை வாசிக்கும்போது लेकिन जब वीणा बजाते हैं அங்க அக்கினி இறங்கும். वहाँ आग उतरती है। அக்கினி இறங்குனா என்ன நடக்கும்? और आग उतरेगी तो क्या होगा? ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை और एक दिन शद्राक मेशक और अबेदनेगो இவங்களை நல்லா கட்டி इनको बांध कर தீச்சூளையில தூக்கி போட்டாங்க. आग में डाल दिए। ஆனா அவங்களுக்கு அந்த தீ ஒண்ணும் செய்ய முடியல. लेकिन वो आग उन्हें कुछ कर नहीं पाई। ஏன் தெரியுமா? क्यों? அங்க இன்னொரு அக்கினி நின்னு கொண்டிருந்துச்சு. वहाँ पर एक और अग्नि खड़ी थी। அங்க யெகோஷுவா நின்னு கொண்டிருந்தா. यहोशुआ वहाँ पर खड़े थे। அக்கினியா இறங்கிட்டா. अग्नि के रूप में उतर गया। இந்த மூணு பேரை உள்ள தூக்கி போடும்போது ये तीनों को अंदर फेंकते समय அவங்க அங்க சும்மா நின்று இருப்பாங்களோ? वो वहाँ पर ऐसे खड़े हुए रहेंगे क्या? ஆராதனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. आराधना किए होंगे। அவங்க கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்திருப்பாங்க. वो परमेश्वर की आराधना किए होंगे। ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், एक समस्या आती है तो உடனே நீங்க எப்படி என்ன செய்வீங்க? तुरंत आप क्या करोगे? ஹalleluya 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 ஹalleluyaன்னு சொல்லுவீங்க. वो हालेलुया 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 करके बोलेंगे। அப்போ அந்த பயத்துல ஹalleluya வரும். तो डर में वो हालेलुया शब्द आएगा। இந்த மூணு பேரையும் தீச்சூளையில போடும்போது इन तीनों को अंगार में जब डाल दिए அங்க நிச்சயமா ஆராதனை நடத்திருப்பாங்க. वहाँ पर जरूर वो आराधना किए होंगे। அந்த ஆராதனை நடத்தும்போது वो आराधना करते समय அங்க அக்கினி இறங்கிச்சு. वहाँ पर आग उतरी। அங்க அக்கினி இறங்கி वहाँ अग्नि उतर कर அவங்களுடைய கட்டுகளை உடைத்து போட்டது. उनके बंधन को तोड़ दी। அதே போல ऐसे ही பவுல் சீலாவை ஆராதிக்கும் போது पौल और सिला जब आराधना किए அவங்க கட்டுகளுக்குள்ள இருந்தாங்க. वो बंधन के अंदर थे। அவங்க சுரமண்டலத்தை வாசிக்கும் போது वो जब वीणा को बजाए அதாவது ஆராதனை பண்ணும்போது वो आराधना करते समय தேவனுடைய அக்கினி இறங்கி परमेश्वर का अग्नि उतर कर ஒவ்வொருத்தருடைய கட்டுகளை உடைத்து போட்டது. हर किसी के बंधन को तोड़ दिया। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? நம்ம இன்னைக்கு சுரமண்டலமா மாறணும். आज हम वीणा बनना है। நீங்க பாட்டு பாடுனீங்கன்னா आप यदि गीत गाएंगे तो அக்கம் பக்கத்துல எல்லாருடைய கட்டு உடைஞ்சு போகணும். आजू बाजू के सबके बंधन टूट जाना है। இது இல்லன்னா ये नहीं है तो என்ன செய்ய? நம்ம क्या करें? हम பரலோகத்துக்கு போறோமா? स्वर्ग में जाएंगे क्या? என்ன இந்த தகுதி இருக்கு நம்மளுக்கு? क्या काबिलियत है என்ன हमारे पास? செய்ய போறோம்? நம்ம क्या करने वाले हैं? நம்ம हम தகுதியா மாறிட்டோமா? हम क्या काबिल बन गए हैं? அவருடைய சமூகத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க. उनके सम्मुख में तरह सोच के கர்த்தாவே देखिए, நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்? मैं किस परिस्थिति में हूँ। தேவன் பெரிய காரியத்தை செய்வார்.
परमेश्वर महान कार्य நம்மளை करेगा। கர்த்தர் ஒரு கருவியாக பயன்படுத்தணும். हमें परमेश्वर एक वाद्य बनाना, ஒன்னு புல்லாங்குழலா பயன்படுத்துவார், या तो बस बांसुरी, இல்லாட்டி அவர் சுரமண்டலமா பயன்படுத்துவார், या फिर वीणा, அல்லது ஒரு ட்ரம்பட்டா பயன்படுத்தணும். और या वो तुरई के मानित இந்த इस्तेमाल ட்ரம்பட் करेगा। என்னது? ये तुरई क्या है? ட்ரம்பட் ஊதப்படும் போது, तुरई बजाते समय, ட்ரம்பட் ஊதும் போது तुरई बजाते समय அங்க ஒரு யுத்தம் நடக்குது. वहां पर एक युद्ध होता है। புல்லாங்குழல் ஊதும் போது நடனம், और बांसुरी जब बजाते हैं वहां पर नाच होता है, இந்த சுரமண்டல வாசிக்கும் போது விடுதலை, और हाँ वीणा जब बजाते हैं जब चुटकार होती है। ஆனா ட்ரம்பட் வாசிக்கப்படும் போது, लेकिन जब तुरई बजाई जाती है அங்க ஒரு யுத்தம் நடக்குது. वहां पर एक युद्ध होता அது है। எப்படிப்பட்ட யுத்தம் वो அப்படினா, किस प्रकार का युद्ध है? அது ஆவிக்குரிய ஒரு யுத்தம். वो आत्मिक युद्ध है। இந்த யுத்தத்துல इस युद्ध में உங்க கையில ட்ரம்பட் இருக்கணும். आपके हाथ में तुरई होना चाहिए। हालेलुया, आमेन, हालेलुया। கர்த்தருடைய ட்ரம்பட்டா மாறுங்க. परमेश्वर की तुरई बनिए। நம்ம கர்த்தருடைய ட்ரம்பட்டா மாறணும். हम परमेश्वर की तुरई बनना है। புல்லாங்குழலும் மாறலாம், बांसुरी भी बन सकते हैं, சுரமண்டலமா மாறலாம். वीणा बन सकते हैं। ஆனா இப்போ நம்ம மாறக்கூடியது, लेकिन अब हम जो बनना है நம்மள ஒரு ட்ரம்பட்டா மாத்த விரும்புறார். एक तुरई के मानित बनना है। இந்த எக்கால நீங்க ஊதும் போது ये तुरई को जब आप बजाते हो, கண்டிப்பா யுத்தம். आमेन, जरूर युद्ध है। என்ன யுத்தம்? क्या युद्ध है? இந்த எக்காலத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க? तुरई को हिब्रू में क्या कहते हैं? அத ஷோஃபார்னு சொல்வாங்க. शोफार कहते हैं। ஷோஃபார், शोफार, ஷோஃபார் அப்படினா और शोफार का मतलब எக்காலம். तुरई। எக்காலத்துக்கு ஹிந்தியில என்ன சொல்வீங்க? और तुरई को हिंदी में, துரை. எக்காலத்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்வீங்க? अंग्रेजी में क्या कहेंगे? ட்ரம்பட். எக்காலத்தை ஹீப்ருல என்ன சொல்வீங்க? और हिब्रू में क्या कहेंगे? ஹீப்ரு அது சும்மா சாதாரண ஒரு லாங்குவேஜ் தான். वो एक भाषा है। அந்த லாங்குவேஜ்க்குள்ள என்ன மறைபொருள் இருக்கா அதான் பார்க்கிறோம். और उस भाषा के शब्दों में क्या गुप्त है वही देख रहे हैं। சோ ட்ரம்பட்டுக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? तो तुरई को हिब्रू में क्या बोलेंगे? ஷோஃபார். शोफार। இதுல இந்த கடைசி எழுத்து இருக்குல்ல, उसमें जो आखिरी अक्षर है இத ரேஷன் சொல்வாங்க. इसे रेश कहते हैं। ரேஷனா தலை. रेश का मतलब मस्तक। ரேஷனா அர்த்தம் என்ன? रेश का मतलब क्या है? தலை. मस्तक है। இந்த ஷூஃப் அப்படினு சொன்னா, शूफ जो शब्द है அதுக்கு அர்த்தம் நசுக்கப்படுதல். उसका मतलब कुचला जाना। அப்போ என்ன நசுக்கப்படுது? तो क्या कुचला जाता है? தலை நசுக்கப்படுது. सर कुचला जाता है। எக்கால ஊதும் போது तुरई बजाते समय ஒருத்தருடைய தலையை நம்ம நசுக்குறோம். एक व्यक्ति के सर को हम कुचलते हैं। ஒரு யுத்தம் நடக்குது. एक युद्ध होती है। இந்த யுத்தத்துல इस युद्ध में பிசாசுடைய தலையை நசுக்குறோம். शैतान के सर को हम कुचलते हैं। ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல उत्पत्ति के 3 अध्याय के 15वें वचन में கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சொல்வார், परमेश्वर ने सर्प को देखकर कहा, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே. तेरे बीज और उसके बीच के बीच में बैर उत्पन्न करूंगा। அவர் உன் தலையை நசுக்குவார். और वो तेरे सर को कुचलेगा। அவர் பிசாசின் தலையை நசுக்கினார். वो शैतान के सर को कुचला। சிலுவையில் இருக்கும்போது क्रूस में जब था அவர் பிசாசின் தலையை நசுக்கினார். शैतान के सर को कुचल दिया। இன்னைக்கு once again நடக்கும். आज दोबारा होगा। आमेन। இன்னைக்கு once again दोबारा திரும்பவும் கர்த்தர் செய்வார். वो परमेश्वर जरूर करेगा। நீங்க எக்கால ஊதும் போது आप तुरई को बजाते समय என்ன எக்கால ஊதுறீங்க? कैसी तुरई बजाते हैं? யெகோஷுவான்னு சொல்லி எக்கால ஊதுறீங்க. यहोशुआ करके अब तुरई फूंकते हैं। அந்த எக்கால ஊதப்படும் போது वो तुरई को बजाते समय பிசாசுடைய தலை நசுக்கப்படும். शैतान का सर कुचल जाता है। கர்த்தர் உங்க மூலமாக परमेश्वर आपके द्वारा பிசாசின் தலையை நசுக்குவார். शैतान के सर को कुचल देगा। ரோமர் 16ஆம் அதிகாரம், रोमियो का ரோமர் 16ஆம் அதிகாரம் 16वां अध्याय 20ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, 20वें वचन में कलाम कहती है, ரோமர் 16:20 16-20 வாசிங்க. पढ़ेंगे। பாருங்க பைபிள் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் शांति का परमेश्वर பிசாசானவனை शैतान को உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். तुम्हारे पांवों से कुचल देगा। இது ஃபியூச்சர் டென்ஸ். ये भविष्य काल है। ஃபியூச்சர் டென்ஸ்ல நசுக்குவார். और भविष्य काल में कुचलेगा। நம்ம காலின் கீழே நசுக்குவார். हमारे पैरों के तले कुचलेगा। அது ஃப்ளூட் நேரத்துல இல்ல, वो बांसुरी के समय में नहीं, அது ஹார்ப் நேரத்துல இல்ல, वो वीणा के समय में அது नहीं, எந்த நேரத்துல நடக்க वो போகுது? कौन से समय में होने वाला है? ட்ரம்பட்டுடைய நேரத்துல वो நடக்கும். तुरई के समय में होगा। இங்க எக்கால ஊதப்படும் போது आप
तुरई फूका जाता है, கேன்சர் உடைய தலையை நசுக்குவீங்க, कैंसर के सर को कुचलोगे, டிபி உடைய தலையை நசுக்குவீங்க, टीबी के सर को कुचलोगे, பிரச்சனை என்கிற தலையை நசுக்குவீங்க, समस्या के सर को कुचलोगे, சோதனை என்கிற தலையை நசுக்குவீங்க, और समस्या के सर को कुचलोगे, எல்லா விதமான வியாதியை நீங்க நசுக்குவீங்க, सारे महामारी को कुचलेंगे, பிசாசின் தலையை நீங்க நசுக்க போறீங்க, शैतान के सर को कुचलने वाले हो। ஆனா அதுக்கு நம்ம எக்கால ஊதணும், लेकिन उसके लिए तुरई को बजाना உங்க है। கையில நீங்க எக்காலமா மாறிட்டீங்களா? क्या आप तुरई बन गए? எக்காலமா மாறுங்க, तुरई बन जाओ। நம்ம ஃப்ளூட்டா இருக்கிறது நல்லதுதான், हम बांसुरी रहना अच्छा है, நம்ம ஹார்ப் இருக்கிறது நல்லதுதான், हम वीणा बनना अच्छा है, ஃப்ளூட் வந்து கர்த்தர் ஊதுறார், और बांसुरी जो है परमेश्वर बजाता है, ஊதுறார் அவர், वो बजाता है, फूंकता है, वो फूंकता है। அந்த அந்த ஊதப்படுதல் என்ன? और फूंकना क्या है? பரிசுத்தாவியின் அபிஷேகம், पवित्र आत्मा का अभिषेक। இரண்டாவது ஹார்ப் வாசிக்கும் பொழுது என்ன? और अगला जो हाथ बजाते हैं वो क्या है? அக்கினி எழும்புது, वो आग उठती है। கென்னூர் அப்படினா के नूर का मतलब, நூர் கர்த்தம் வந்து அக்கினி எழுப்பப்படுதல், नूर का मतलब आग जलाना। ஆனா நீங்க எக்கால ஊதப்படும் போது लेकिन जब तुरई बजती है, பிசாசின் தலையை நீங்க நசுக்குறீங்க, शैतान के सर को कुचल देते हो। हालेलुया, हालेलुया। இன்னைக்கு நம்ம ட்ரம்பட்டா மாறணும், आज हम तुरई बनना है। இந்த கடைசி எக்காலம் தொனிக்கும், ये आखिरी तुरई जब बजाई जाती है, கடைசி மெசேஜ் தொனிக்கும், आखिरी संदेश जब आती है, அந்த கடைசி செய்தி வரும்போது वो आखिरी संदेश जब आएगी, பிசாசின் தலை நசுக்கப்படுது, शैतान के सर को कुचल जाता அது है। நசுக்கப்பட்ட பிறகு वो कुचला जाने के நம்ம बाद ஜெயித்தவர்களாக, हम जय पाए हुए, நம்ம ஜெயத்தை பெற்றவர்களாக, हम जय पाए हुए, மரணத்தை ஜெயித்தவர்களாக, मृत्यु पर जय पाए हुए, கோலியாத்தை ஜெயித்தவர்களாக, गोलियत पर जय पाए हुए, நம்ம மேல ஏறி போவோம், हम ऊपर चढ़ाई करेंगे, நம்ம हम மறுரூபமாக்கப்படுவோம், रूपांतर हो நம்ம जाएंगे, எடுத்துக்கொள்ளப்படுவோம், हम उठाई लिए இன்னைக்கு जाएंगे। நம்ம எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிறோம்? आज हम किस परिस्थिति में हैं? நம்ம ஃப்ளூட்டா இருக்கிறோமா? क्या हम बांसुरी है? நம்ம ஹார்ப்பா இருக்கோமா? क्या हम वीणा है? நல்லதுதான், अच्छा है, அது இருக்கிறது நல்லதுதான், वो अच्छा है। ஆனா கர்த்தர்ட்ட கேட்கணும், लेकिन परमेश्वर से கர்த்தாவே मांगना நீ है, ட்ரம்பட்டாவும் மாத்துங்க प्रभु मुझे तुरई बना दो। சில ஜனங்களுக்கு ஃப்ளூட்டும் வாசிக்க தெரியும், और कुछ लोगों को बांसुरी बजाना आता है, கிட்டாரும் வாசிக்க தெரியும், गिटार भी बजाना आता है, இந்த ட்ரம்பட்டும் வாசிப்பாங்க, और तुरई भी बजाएंगे, எல்லாமே வாசிக்க தெரியும், वो सब कुछ बजाएंगे। எல்லாத்தையும் வாசிக்க தெரிஞ்சவர் யார் தெரியுமா? और सभी को बजाने के लिए जो जानता है वो कौन है? यहोशुआ मैं, மட்டும்தான். यहोशुआ ही है। நீங்க எந்த Hallelujah. இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் आप பரவாயில்ல, कोई भी वाद्य क्यों ना हो, அவர் கையில நீங்க இருக்கணும், उसके हाथ में होना அவர் चाहिए। கையில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தால், उसके हाथ के वाद्य रहेंगे तो, அவர் ஊதும் போது और जब वो फूंकता है, உங்க வாயில இருந்து आपके मुंह से கெட்ட வார்த்தை வராது, गालियां नहीं आएगी, உங்க வாயில இருந்து आपके मुंह से தேவையில்லாத வார்த்தை வராது, जो जरूरत नहीं ऐसी बातें नहीं आएगी। நீங்க அவர் ஊதும் போது और जब वो फूंकता है, அவர் ரட்சிப்பின் வசனம் மட்டும் வரும், Amen, केवल उद्धार के शब्द आएंगे, ஏன்னா அவர் ஊதுறாரு, क्योंकि वो फूंकता है। இன்னைக்கு நம்ம வாயில இருந்து யார் ஊதுறான்னு பாருங்க, आज हमारे मुंह से कौन फूंकता है देखिए, யெகோஷுவா ஊதுனார்னா लेकिन यहोशुआ फूंकता है அந்த तो பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து இறங்கும், पवित्र आत्मा का अभिषेक उतरेगा। அந்த அபிஷேகம் நம்மளுக்கு தேவை, वो अभिषेक हमें चाहिए। கர்த்தர்ட்ட கேட்கணும், கர்த்தாவே எனக்கு நிரப்புங்கப்பா, परमेश्वर से मांगना है, प्रभु भर दो, என்ன நிரப்புங்க, मुझे भर दो, என்ன உங்க அக்கினியால் நிரப்புங்க, मुझे अपनी आग से भर दो, என்ன ட்ரம்பட்டா மாத்துங்க, मुझे तुरई बना दो। யோசுவாவுடைய நாட்கள்ல योशुआ के दिनों में ஆசாரியருடைய கையில याजकों के हाथ में ட்ரம்பட்டை கொடுத்துட்டான், तुरई को दे दिया। 7 நாள் சுத்தி வந்தாங்க, वो 7 दिन फेरे लगाए, 7வது நாள் 7 தடவை சுத்தி வந்தாங்க, 7वें दिन 7 फेरे लगाए, எல்லாரும் ட்ரம்பட் ஊதுனாங்க, सभी लोग तुरई को फूंके, எல்லா ஆசாரியர்களும் ட்ரம்பட் ஊதுனாங்க, सारे याजक तुरई को बजाए, அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள், और वहां के लोग ललकारने लगे, அந்த எரிகோ சுவர் இடிஞ்சு விழுந்துச்சு, और वो यरीगो का दीवार टूट गया, ஜனங்கள் எல்லாம் அவரவர் வரிசையில ஏறி போனார்கள், और सभी लोग अपने हिसाब से वो चढ़ कर गए। இன்னைக்கு நம்ம எல்லாம் ஏறி போகணும், आज हम सब चढ़ के जाना நம்ம है, எல்லாம் ரேப்சர்ல போக வேண்டி हम सब இருக்குது, रूपांतर में जाना ஆர் है। வி ரெடி? क्या हम तैयार हैं? நம்ம ரெடியா இருக்கிறோமா? क्या हम तैयार हैं? எங்க ரெடி? कहां पर तैयार? எங்க ரெடி? कहां तैयार? நம்மட்ட எத்தனையோ மனசுக்குள்ள எவ்வளோ ஓடுது, हमारे मन में बहुत कुछ चलता அது है। எல்லாம் தேவனுக்கு பிரியமானதா? क्या वो परमेश्वर के लिए परमेश्वर को पसंद ஏனோக்கு है? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக हनोक उठाए लिए जाने से पहले அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று वो परमेश्वर का प्रिय है करके அவன் சாட்சி பெற்றான், वो गवाही को पाया। இன்னைக்கு நம்மளை பற்றி என்ன சாட்சி? आज हमारे बारे में क्या गवाही உங்க है? வீட்டுக்குள்ள உங்களை பற்றி என்ன சாட்சி? आपके घर में आपके बारे में क्या गवाही है? ஹalleluya. हालेलुया। வெளியில போக வேண்டாம், घर नहीं जाएंगे, बाहर नहीं வீட்டுக்குள்ளே जाएंगे, சாட்சி பார்க்கலாம், घर के अंदर गवाही को देखिए। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்மளை பற்றி வீட்ல என்ன சாட்சி? आज हमारे बारे में गवाही, घर में क्या गवाही है? நம்ம என்ன சாட்சியா இருக்கிறோம்? हम क्या गवाही हैं? வெளியில விட்டுருங்க, बाहर छोड़ दीजिए, வெளியில வித்தியாசமான சாட்சியா இருக்கும், बाहर अलग गवाही होगा, வீட்டு
வீட்டுக்குள்ள எப்படி சாட்சியா இருக்கிறோம்? घर के अंदर कैसे गवाही है? கர்த்தர் நம்மளை பற்றி என்ன சாட்சி சொல்வார்? परमेश्वर हमारे बारे में क्या गवाही देता இவன் है? எனக்கு பிரியமானவன் சாட்சி சொல்வாரா? मेरा प्रिय है करके गवाही देता है क्या? யெகோஷுவா ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே और यहोशुआ बपतिस्मा लेकर जब किनारे पे आया, யெகோஷுவா மேல இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. यहोशुआ के ऊपर एक आवाज आती है, இவர் என்னுடைய நேசகுமாரன், ये मेरे प्रिय पुत्र है இவரில் பிரியமாயிருக்கிறேன். और इसमें मैं प्रेम करता हूँ। இன்னைக்கு உங்களை பற்றி இப்படி சாட்சி சொல்வாரா? क्या आपके बारे में ऐसा गवाही देगा? நம்ம இன்னைக்கு தேவனுக்கு பிரியமா இருந்தால் आज यदि हम परमेश्वर के प्रिय रहे तो எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போவோம். उठाए ले जाने में जाना है। மத்தவங்களுக்கு பிரியமா இருக்குது போதும். दूसरों के लिए प्रिय रहना काफी है। மத்தவங்களுக்கு பிரியமா இருந்தது போதும். दूसरों को खुश करना वो बस हो गया। நம்ம தேவனுக்கு பிரியமா இருப்போம். हम परमेश्वर को खुश இந்த करेंगे। கடைசி நாட்கள்ல ये आखिरी क्षण में எவ்வளவு நீங்க மத்தவங்களுக்கு பிரியமா कितना இருக்கறீங்க? आप दूसरों को प्रिय करते रहेंगे। நம்ம கர்த்தரை பிரியப்படுத்துங்க. हम परमेश्वर को प्रिय करना है, அவரை பிரியப்படுத்துங்க. उसको प्रिय करना है। அவர் உங்களை எல்லாம் தாங்குவார், தப்புவிப்பார், மகிமைப்படுத்துவார். वो आपको संभालेगा, बचाएगा और आपकी महिमा बढ़ाएगा। கர்த்தர் மகிமைப்படுத்துவார். परमेश्वर महिमा बढ़ाएगा। அவன் என்னை நேசிக்கிறபடியினால் वो मुझसे प्रेम करने की वजह से அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். उसे छुड़ाकर उसकी महिमा बढ़ाऊंगा। ஹalleluya. हालेलुया। அப்ப நம்மள எப்படி மகிமைப்படுத்துவாரு? तो हमारी महिमा कैसे बढ़ाएगा? உங்களை விடுதலை பண்ணி மகிமைப்படுத்துவார். आपको छुड़ाकर महिमा बढ़ाएगा। உங்களை விடுதலை பண்ணா நீங்க என்ன செய்யணும்? आपको छुड़ाना है तो आप क्या करना है? யெகோஷுவாவை நேசிக்கணும். यहोशुआ से प्रेम करना, அவரை நீங்க நேசிங்க. उससे प्रेम कीजिए, அவருக்கு அன்பு செலுத்துங்க. उससे प्रेम कीजिए। அவர்தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்கணும். आमेन। वही आपका पहला प्रेम होना चाहिए। மனைவி, புருஷன், பிள்ளைகள் எல்லாமே செகண்ட் தான். और पति, பத்தி, बच्चे, பத்னி, பச்சே पत्नी सब இவங்கெல்லாம் ரெண்டாவது தான். ये सब दूसरे हैं। ஆனா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ் யாரு? लेकिन हमारा पहला प्रेम कौन है? யாரு? कौन है? யார் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ்? हमारा पहला प्रेम कौन है? யோசுவா. அப்படி இல்ல. ऐसा नहीं। அந்த அன்பை வெளிப்படுத்தி சத்தமா சொல்லுங்களேன். उस प्रेम को प्रकट करके ऊंची आवाज से बोलिए। யார் உங்களுடைய லவ்? कौन आपका प्रेम है? யெகோஷுவா. यहोशुआ। ஹalleluya. हालेलुया। அவர்தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ். वही हमारा पहला प्रेम है। நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ் யாரு? हमारा पहला प्रेम कौन है? யெகோஷுவா மட்டும்தான். यहोशुआ ही है। அவர்தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் லவ். वही हमारा पहला प्रेम। ஹalleluya. हालेलुया। அவரை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் லவ் பிடிச்சிக்கிடுங்க. उसको आप अपना पहला प्रेम कर लीजिए, மிச்ச லவ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். बाकी का प्रेम अपने आप आ जाएगा। சோ நீங்க இன்னைக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கீங்க? आप किस प्रकार के वाद्य हो? நம்ம ரைட்டான இன்ஸ்ட்ருமெண்டா हम இருக்கணும். एक सही वाद्य बनना அந்த है। ரைட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் ரைட்டான கரத்துல இருக்கணும். वो सही वाद्य जो है सही हाथ में होना चाहिए। நம்ம தப்பான இன்ஸ்ட்ருமெண்டா இருக்க கூடாது. हम गलत वाद्य नहीं होना। நம்ம சரியான இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து हम सही वाद्य होकर தப்பான கையில இருக்க கூடாது. हम गलत हाथ में नहीं रहना। சரியான கையில இருந்தோம்னா और सही हाथ में होगा அந்த तो அந்த சரியான கரம் वो सही हाथ जो है யெகோஷுவாவுடைய கரம். वो यहोशुआ का हाथ है। அவருடைய கரத்துல இருந்தோம்னா उसके हाथ में रहेंगे तो அவர் நல்லா ஃப்ளூட்டை க்ளீன் பண்ணுவார். वो अच्छे से बांसुरी को साफ करेगा அது எங்கெல்லாம் ஹோல் இருக்கோ சரி பண்ணுவார். और जहां जहां होल है उसको सही करेगा ஹார்ப்பை கரெக்ட்டா டியூன் பண்ணுவார். और उस वीणा को अच्छे से ट्यून करेगा சரியா அது வாசிக்கிறது கர்த்தர் கிருபை செய்வார். और उसको बजाने के लिए अनुग्रह देगा சரியா ட்ரம்பட்டை ப்ளோ பண்ணுவார். और सही तरीके से तुरही फूकेगा। இது எல்லாமே கர்த்தருடைய இன்ஸ்ட்ருமெண்ட். ये सब कुछ परमेश्वर की वाद्य है। நம்ம எல்லாரும் கர்த்தருடைய இன்ஸ்ட்ருமெண்டா மாறணும். हम सब परमेश्वर का वाद्य बनना है। ஹalleluya. हालेलुया। சோ நீங்க எல்லாம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? आप सब क्या वाद्य हैं? சோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष दे। இன்னைக்கு நம்ம இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி பார்த்தோம். आज ये संगीत के वाद्य के बारे में हमने देखा। இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பைபிள்ல. और बहुत सारे कलाम के अंदर बहुत सारे वाद्य हैं। எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. भरपूर वाद्य हैं। ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் हर वाद्य को நீங்க ஹீப்ரூல என்ன இருக்குன்னு பார்த்து आप हिब्रू में क्या है करके அதை देखेंगे तो டீகோட் பண்ணீங்கன்னா उसे अगर डिकोड करेंगे அருமையான கருத்துக்கள் இருப்பீங்க. अद्भुत उसमें गुप्त बातें हैं। நீங்க இதுக்குள்ள மட்டும் வந்துட்டீங்கன்னு வைங்க, आप इसके अंदर आ गए तो நீங்க மத்ததெல்லாம் மறந்துடுவீங்க. आप बाकी सब छोड़ दोगे। நீங்க இதே தியானிச்சிட்டு இருப்பீங்க. सिर्फ केवल इसी का ध्यान ஏன்னா करो இது ஒரு மயக்கம். क्योंकि ये एक बेहोशी है। ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, एक बहन ने मुझसे संपर्क किया, பிரதர் இந்த ஹீப்ரு படிக்கிறது भाई ये हिब्रू सीखना जो है குடிச்சவனுக்கு எப்படி ஒரு நஷா வருமோ और जो पियकड़ को जैसा नशा आता है, அதே மாதிரி சாரி பிரதர் நான் இப்படி சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. माफ कीजिए भाई मैं ऐसा बोल रही हूँ करके माफ कीजिए। இந்த ஹீப்ரு படிச்ச உடனே எனக்கு இப்படி ஒரு நஷா மாதிரி இருக்கு. और हिब्रू सीखने के बाद मुझे ऐसा एक
एक नशा हो गया। நான் சொன்னேன் இது சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. मैंने कहा कि इसमें सॉरी बोलने वाली कोई बात இந்த नहीं, ஹீப்ருவே ஒரு நஷா தான். ये हिब्रू एक नशा ही है। இத நீங்க படிச்சு நீங்க டீகோட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா और इसे सीखकर आप डिकोड करने लगेंगे तो உங்களால இருக்க முடியாது. आप बैठ नहीं सकते। எனக்கு ஒரு சகோதரன் சொன்னாங்க, एक भाई ने मुझसे कहा, sit and learn. बैठो और सीखो। என்ன செய்யணுமா? क्या करना है? sit and बैठो learn. और सीखो। உட்கார்ந்து படிக்கணும். बैठकर सीखना है। sit and learn. बैठो और सीखो। அந்த லேர்ன் பண்ண பிறகு और सीखने के बाद if you sit आप बैठोगे, you will sit and rest. आप बैठकर जंक खा जाओगे। நீங்க உட்கார்ந்து படிக்கலாம், आप बैठकर सीख सकते हो, படிச்ச பிறகு உட்கார கூடாது. और सीखने के बाद बैठना नहीं। உட்கார்ந்தீங்கன்னா बैठेंगे तो உங்க மேல துரு பிடிச்சிரும். आपके ऊपर जंग आ जाएगा। நம்ம துரு பிடிச்ச ஒரு மணவாட்டியா இருக்க கூடாது. हम जंग खाए हुए दुल्हन नहीं होना चाहिए, நம்ம உண்மையான மணவாட்டியா, हम सच्चे दुल्हन होना है, பூரண வடியுள்ள சியோனா. और परिपूर्ण रूप वाला सियोन की கர்த்தர் तरह நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करे। हालेलुया। हालेलुया। சோ நம்ம இன்னைக்கு எந்த காலத்துல இருக்கிறோம்? आज हम कौन से स्थिति में हैं? நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காலத்துல இருக்கிறோம்? कौन से वाद्य की स्थिति में हैं? ஃப்ளூட் வாசிக்கிற காலமா? क्या बांसुरी बजाने की समय है? ஹார்ப் வாசிக்கிற காலமா? वीणा बजाने का समय है? ட்ரம்பட் வாசிக்கிற காலம். तुरई बजाने का समय है? இதுதான் அந்த நேரம். यही वो समय है। தேவன் இந்த நேரத்துல परमेश्वर इस समय में உங்களை ஒரு ட்ரம்பட்டா பயன்படுத்தணும். आपको एक तुरई के मानिक रखना நீங்க है। என்னைக்கு ட்ரம்பட்டா பயன்படுத்தப்படுறீங்களோ, आप जब तुरई के मानिक इस्तेमाल किए there जाएंगे, will be a spiritual war. वहां पर एक आत्मिक युद्ध होगा। நீங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாயிருங்க. आप युद्ध के लिए तैयार हो जाओगे। हालेलुया। हालेलुया। சோ இந்த யுத்தத்துல என்ன நடக்க போகுது? इस युद्ध में क्या होने वाला है? பிசாசுனுடைய தலையை நசுக்க போறீங்க. शैतान के सर को कुचलने वाले हैं। நீங்க நசுக்குவீங்க. आप कुचलोगे, அவன் தோந்து போனவனாயிருவான். वो हार जाएगा। மரணத்தை நீங்க ஜெயமாக விழுங்குவீங்க. मृत्यु को आप निगल देंगे। ஹalleluya. हालेलुया। மரணத்தையே ஜெயிக்க போறோம். अब मृत्यु को ही निगलने वाले हैं। அப்ப மத்த வியாதியை கண்டு பயப்படக்கூடாது. तो बाकी बीमारियों को देखकर डरना नहीं, ஏன்னா நம்ம எதை ஜெயிக்க போறோம்? क्योंकि हम किस पर जय पाने वाले हैं? மரணத்தை ஜெயிக்க போறோம். मृत्यु पर जय पाने वाले हैं। எந்த வியாதியும் कोई भी बीमारी நம்மள மரணத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. हमें मरण के अंदर नहीं ले जा அந்த सकता। அந்த வியாதியை நம்ம ஜெயிப்போம். उस बीमारी पर हम जय पाएंगे। நீங்க ஜெயிக்கிறவர்களாகவே பிறந்திருக்கிறீங்க. आप जय पाने के लिए ही जन्मे हो। கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார். परमेश्वर ने आपको जय दे दिया है, சிலுவையில கொடுத்துட்டார். क्रूस पे दिया। எல்லாத்திலும் நீங்க ஜெயத்தை எடுப்பீங்க. सब में आप जय लोगे। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीष சோ है। கர்த்தருடைய வருகையில तो परमेश्वर के आगमन में மூணு காரியம். 3 चीज, ஒன்னு ஷவுட், एक ललकार, அடுத்தது வாய்ஸ், आवाज, அடுத்தது ட்ரம்பட். और तीसरा तुरई। இது நடக்கும்போது தான் ये होते समय முதல்ல மரித்தோர் எழுந்திருப்பாங்க. पहले मरे हुए जी उठेंगे। அத பற்றி நம்ம அடுத்த வாரம் என்ன செய்வோம் நம்ம பார்க்கலாம். उसके बारे में हम अगले हफ्ते में நம்ம देखेंगे। ராப்சரை பற்றியே பார்த்துட்டு வரோம். हम रूपांतर उठाए ले जाने के बारे में ही देख रहे हैं। சோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष दे। நம்ம ஜெபிக்கலாம். தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सरों को झुका के प्रार्थना। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்க எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। இன்னைக்குள்ள செய்தி எல்லாருடைய மனசுல பதிஞ்சிருக்கும்னு சொல்லி और விசுவாசிக்கிறோம். आज का संदेश सबके मन में छू गया होगा करके मैं विश्वास நம்முடைய करता பிள்ளைகளை हूं। ஆசீர்வதித்தாங்க. आपके बच्चों को आशीष करके दीजिए। கர்த்தாவே நாலசோப்பரல இருந்து பிள்ளைகள் வந்திருக்காங்க. नाला सोपरा से बच्चे आए हैं, தானால இருந்து வந்திருக்காங்க. थाना से आए हैं। நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. अपने बच्चों को आशीष करके அவங்களுடைய दीजिए। தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். उनके जरूरतों को पूरा कीजिए प्रभु। கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். आए हुए सभी को तेरे हाथ में देते हैं। இன்னைக்குள்ள இந்த செய்தி அவங்களை தொற்றுக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். आज का ये संदेश उन्हें छुआ है करके मैं அவங்களை विश्वास करता हूं। மறுரூபப்படுத்துங்கப்பா. उन्हें रूपांतर அவங்களை कीजिए, மறுரூபப்படுத்துங்க. उन्हें रूपांतर कीजिए। பவுல் சொல்லும்போது पौल जब कहता है, நான் உங்களுக்காக மறுபடியும் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் और पर मसीह तुम्हारे अंदर उत्पन्न होने के நான் लिए மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். मैं दोबारा गर्भ वेदना के अंदर जाता हूं। கிறிஸ்து உங்க சபைக்குள்ள வெளிப்பட मसीह कलीसिया के अंदर प्रकट होने के நீங்க लिए கிருபை செய்யுங்கப்பா. आप अनुग्रह कीजिए। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தாங்க. हर किसी को आशीष करके தாழ்த்தி दीजिए। உம்முடைய கரத்தில் தருகிறோம். नंबर करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन।